இண்டஸ்ட்ரியல் வெர்ஷன் இந்த மேஜிக் வேர்ல்ட் அப்படிங்கிற மனுவை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள நீ போகலாம். உன்னோட அளவை ரொம்ப மீறிட்ட. ஏன் இப்படி இருந்து தேவையில்லாமல் ரெயினை தொந்தரவு பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு செலினா என்ன பண்ணா அவனோட சட்டையை பிடிச்சி கேட்குறா. நீ ஏன் தேவையில்லாமல் இப்படி பண்ணுற? இதனால் என்ன பண்ணா அவனோட திட்டம் பாதிக்குதுல, அவனோட குடுக்கத்தில் திரும்ப போகாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லும்போது, இல்லை இல்லை நீங்கள் என்ன தப்பா, அவன் தான் என்ன பண்ண இது பண்ணா, அதனால தான் நான் அவன் மேஜர்ஸ் எல்லாத்தையும் கூட்டி போய் ஒரு ஸ்டோனை உருவாக்கி டெலிபோர்டேஷன் ஸ்டோன் பண்ணி அதை வச்சேன். அதுக்கப்புறம் அவன் என்கிட்ட கெஞ்சினதுக்கப்புறம் அவன் கூட சேர்ந்து இது பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோடய திட்டமே. நீங்கள் மன்னிச்சிடுங்க அப்படிங்கும்போது, போடா அப்படின்னு சொல்லிட்டு, நீ யாரையோ ஒன்று என்ன பண்ணால் நல்லா ஏமாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை என்ன பண்ணால் விரட்டி விட்டுட்டாங்க, எல்லா வேலையும் முடிச்சிடுன்னு. அப்புறம் மேஜிக் கார்டு மூலியம் பயன்படுத்தி ஹீரோவை பார்த்து, இந்த மாதிரி அவன்கிட்ட இருக்க எல்லா பிரச்சனையும் நான் தீர்த்திட்டேன், நீங்கள் வேணால் சொல்லுங்கள், இப்போயே அந்த சிட்டியில் ஆட வேணாம், போட்டு தள்ளனாலும் போட்டு தள்ளலாம் அப்படிங்கும்போது, வேண்டாம் வேண்டாம், அவன் கூட யார் வேலை செய்கிறா, அவனுக்கு யார் கமெண்ட் கொடுக்குறான்னு தெரிஞ்சுக்கணும், அது தெரிஞ்சுக்கிற வரைக்கும் எதுவும் செய்ய வேணாம் அப்படின்னு சொல்கிறான். சொல்லிவிட்டு, பரவாயில்ல, நீங்கள் அடுத்து உங்களோட ஃப்யூச்சரில் ஏதாவது திட்டம் வந்தால் கண்டிப்பாக கூப்பிடுங்க அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். மேஜிக் டவரை அவன் கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டான். இப்போ நம்ம என்ன செய்கிறது? நீ அதை பற்றி எந்த யோசனையும் படாத. செலீனாவை பற்றி மட்டும்தான் நமக்கு பிரச்சனையே, வேறு யாரும் கிடையாது. நீ நம்மளோட அந்த பிளானில் மட்டும் ஃபோக்கஸ்டாக இரு. சரி, ஓகே. இப்போ ரெயின் மட்டும் ஒரு வேளை என்ன அப்படின்னா அந்த டேமை கட்டி முடிச்சிட்டான் அப்படின்னா இந்த சிட்டிக்கே என்ன அப்படின்னா இன்னொரு சான்ஸ் கிடச்ச மாதிரி ஆகிடும். ஸோ அதை நம்ம எழுதக்கூடாது. அதுக்காக தான் நான் ஒரு ட்ராப் செட் பண்ணியிருக்கேன். அதாவது அந்த மெர்ச்சண்ட்டுங்க எல்லாத்துட்டையும் என்ன அப்படின்னா அந்த ஃபுட் ப்ராடக்ட் எல்லாத்தையும் என்ன அப்படின்னா டபுள் மடங்கு ப்ரைஸ் ஏற்ற சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, மெர்ச்சன்ட் எல்லாம் உன் பேச்சை கேட்பாங்களா? கண்டிப்பாக. ஏன்னா ரெயின் அவங்கக்கிட்டேருந்து நிறைய பணத்தை எடுத்துட்டான். இது அவங்களுக்கு ஒரு நஷ்டம் தான். நான் அவங்கள்ட்ட அந்த பணத்தெல்லாம் திரும்ப தரதா சொல்லியிருக்கேன். ஆனால் இருந்தாலும் எனக்கு கண்டிப்பாக அவங்க விசுவாசமாக இருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களோட லாபத்துக்கு அவங்க விசுவாசமாக தான் இருப்பாங்க. மார்க்கெட்டில் ஒரு மெர்ச்சன்ட் கிட்ட என்ன அப்படின்னா லில்லியன் சண்டை போட்டுட்ருக்கா. எப்படி ஒரே நாளில் என்ன அப்படின்னா 2 மூட்டைக்கு ஒரு கோல்டு அப்படி மாறும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கையில், அதுக்கு என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, விலை ஏறிடுச்சு, உன்னால் வாங்க முடிஞ்சால் வாங்கு, இல்லைனா கிளம்பி போய்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள்கிட்ட சண்டை போட்டு அவளை மிதிக்கிற மாதிரி போகிறான். நாங்கள்லாம் பிஸ்னஸ் மேன்ஸ், எங்களால் என்ன அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது உங்களால், சரியா அப்படின்னு சொல்லிட்டு சீன் அப்படியே சர்ச்சுக்கு சேஞ்ச் ஆகுது. அங்கே அந்த சயின்டிஸ்ட் என்னாச்சு, ஏன் என்ன அப்படின்னா இவ்வளோ அதிகமாக என்ன அப்படின்னா விலை இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நம்ம கொடுத்துருக்க இந்த டொனேஷனும் இன்னும் இவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல. அந்த ஏதோ டொனேஷனை பார்த்துட்டு, சரி இதை வேண்டாம், இதை அவங்கள்ட்டே திரும்ப கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கொடுக்கையில் அவன் வாங்கி என்ன அப்படின்னா திரும்ப அவளோட பேக்கெட்லேயே போட்டுக்கிறாள். போட்டுக்கும் போது என்ன அப்படின்னா டக்குன்னு திடீர்னு என்ன அப்படின்னா ஹீரோவோட மெய்டு அதை பிடுங்கி அவகிட்ட வச்சுக்கிட்டு அதை அப்படியே எடுத்து ரெயின் கிட்ட என்ன அப்படின்னா தூக்கி எறிகிறாள். ரெயின் என்ன அப்படின்னா அந்த பணப்பையை என்ன அப்படின்னா கையில் வாங்கிட்டு சயின்டிஸ்ட்டை நோக்கி இந்த மாதிரி உங்கள்கிட்ட நான் என்ன அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் டீல் பேசணும், பேசலாமா அப்படின்னு சொல்லையில், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெயின் அந்த சயின்டிஸ்ட்டை பார்த்து, நீங்கள் எல்ஃப் தானே அப்படின்னு சொல்லி கேட்கல. என்னது எல்ஃபா? எல்ஃப்லாம் நாங்கள்லாம் கிடையாது, எல்ஃப்லாம் சிட்டிக்குள்ளேயே அனுமதி இல்லை, அது தெரியும் தானே அப்படிங்கும்போது, இல்லை இல்லை நீங்கள் எல்ஃப் தாங்கிறது எனக்கு தெரியும், நடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லையில், சரி இப்போ அது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபுட் பிரச்சனைக்கு வருவோம், இதை கண்டிப்பாக என்னால் சரி பண்ண முடியும். இல்லை இல்லை நீங்கள் மிரட்டினது எல்லாமே சாதாரண நோபல்ஸை தான். ஆனால் என்ன பண்ணால் இங்கே என்ன பண்ணால் ஒரு 4 பெரிய ஃபேமிலி இருக்காங்க, அவங்க தான் இதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, அவங்கள உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த சிட்டியில் நீங்கள் ரொம்ப நாள் இந்த மாதிரி, ஆமாம் நான் இங்கே 120 வருஷமாக இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, இதை நான் சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறார். சீன் அப்படியே ஒரு மேன்ஷனுக்கு சேஞ்ச் ஆகுது. அந்த மேன்ஷனில் இந்த சிட்டியை கண்ட்ரோல் பண்ணுற அந்த 4 கிரேட் ஃபேமிலி ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, சிட்டி லார்டோட உதவினால் குறைஞ்ச காலத்தில் நம்ம என்ன அப்படின்னா அதிக அளவு பணம் சம்பாரிச்சிட்டோம், உண்மையாகவே இது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சியர்ஸ் பண்ணி பார்ட்டியை என்ஜாய் பண்ணுறாங்க. அப்போ அவங்களோட பட்லர் இந்த மாதிரி ரெயின் என்ன அப்படின்னா உங்கள் கூட என்ன அப்படின்னா ஒரு டின்னருக்கு இன்வைட் பண்ணியிருக்கேன் தான் சொல்கிறாங்க. இன்னொருத்தர் ஓகே அவன் அந்த ஆள் என்ன அப்படின்னா தங்க காசை குறைக்க சொல்லி தான் சொல்கிறான் போல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னா பேசும்போது, என்ன நடுவில் இருக்க சொல்லிக்கிறான், நீ இதை பற்றி எந்த கவலைப்படாத, இந்த தங்க காசை குறைக்கிறத பற்றி அரசருக்கு கூட பேசுகிறதுக்கு அனுமதி இல்லை, நாமளும் போவோம், நம்மளால் குறைக்க முடியாதுன்னு சொல்லுவோம், அதுக்கு முன்னாடி நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ட்ரெஸ்ஸை எல்லாத்தையும் என்ன பண்ணால் மாற்றிட்டு வேறு ட்ரெஸ்ஸில் போவோம். ஸோ அப்படிங்கும்போது சுற்றி இருக்க எல்லோரும் ஓகே நீ சொல்கிறத நாங்கள் கேட்டுக்கிறோம், நீ சொல்கிற மாதிரியே போனால் கண்டிப்பாக எங்கள் எல்லாருக்குமே வெற்றி நிச்சயம்தான், வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போகிறாங்க. சீன் அப்படியே ஒரு அடுத்த மேன்ஷனில் நம்மளோட ஹீரோவும் மெய்டும் சாப்பிட்றதுக்கு தயாராக இருக்காங்க. அப்போ அவரோட பட்லர்கிட்ட சொல்கிறாரு, சீக்கிரம் போங்க, போய் வரவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து சாப்பாட்டை ரெடி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து பார்க்கும்போது அந்த வியாபாரிங்க எல்லாமே என்ன பண்ணி கிழிஞ்ச உடையில் வராங்க. ஏன் இப்படி வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெயின் என்ன அப்படின்னா அவங்கள்ட்ட கேட்கல, இல்லை
நாங்கள் எல்லோரும் வந்து என்ன அப்படின்னா நீங்கள் டேம் ப்ராஜெக்ட் கட்டுறீங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அதில் எல்லாத்துலேயும் நாங்கள் போய் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லும்போது மெய்டு வந்து இவங்க எல்லாம் புழுகுறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோவுக்கும் அது தெரிஞ்சு சிரிக்கிறாரு. வேறு இன்னொன்று நாங்கள் வந்து என்ன அப்படின்னா நிறைய பணம் வந்து என்ன அப்படின்னா அதுக்கு டொனேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது நம்புகிற மாதிரி சொல்ல மாட்டேங்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் இங்கே வந்து என்ன அப்படின்னா அந்த அரிசி மூட்டை விலையத்த பத்தி தான் அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல நாங்க இதில விக்கிறதே வந்து என்ன பண்ண நஷ்டமா இருக்கு." அப்படின்னு "இல்ல நான் விலைய குறைக்க சொல்லல. விலைய கூட்ட சொல்றேன். நீங்க வந்து என்ன பண்ணுங்க 4 சில்வர் காயினுக்கு வித்துருங்க. வித்துட்டு 4 கோல்டு காயினுக்கு வித்துட்டு, அதில வந்து 30% கமிஷன் எனக்கு குடுத்துருங்க. பரவால்ல. வேலை ஈஸி ஆயிருச்சு." அப்படிங்கும்போது, "நீங்க இது வந்து என்ன அப்படின்னா, ஜி விலைய அதிகமா ஏத்துறது பிரச்சனை ஆயிராதா? கவலைப்படாதீங்க. என்னோட குடும்ப இது போட்ட இது இருக்கு. இந்த பார்ட்டி முடிஞ்சோனே அத நான் எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருவேன்." அப்படின்னோனே சரி. ஆனா இருந்தாலும் நீங்க எனக்கு லாயல்ட்டியா இருப்பீங்களா? கண்டிப்பா உங்களுக்கு நாங்க லாயல்ட்டியா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்து எல்லாரும் போய் அவங்க மீட்டிங் போடையில கோப்பைய அந்த ஆள் உடைச்சுட்டு, "சீக்கிரம் எல்லார்கிட்டேருந்து வந்து என்ன அப்படின்னா இது பண்ணி வாங்குங்க. யார் யாருக்கு வந்து என்ன அப்படின்னா இந்த நியூஸ் தெரியாம இருக்குதோ அதுதான் நமக்கு லாபம். இல்ல நாம வேணா சிட்டி லார்டுகிட்ட போய் இத பத்தி சொல்லுவோமா? இது வந்து என்ன அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கு. வேண்டாம் வேண்டாம். இதில நமக்கு அதிகமா தெரிஞ்சா தான் நமக்கு லாபமா இருக்கும். சீக்கிரம் போய் எல்லா வியாபாரிகள்ட்ட இருக்க ரைஸையும் வந்து வாங்குங்க. நம்ம கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு பணத்த வந்து சம்பாரிக்க போறோம். சீக்கிரம் போங்க." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சீன் அதுக்கப்புறம் ஹீரோவோட ரூமுக்கு போகுது. அப்ப அந்த சயின்டிஸ்ட் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, "ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? நீ பண்ற இந்த முட்டாள்தனத்தினால விலை அதிகமாயிருச்சு." உடனே அந்த லியா வந்துட்டு, "கவலைப்படாதீங்க. அவரு விலையெல்லாம் குறைஞ்சிரும்னு சொல்லியிருக்காரு. நீங்க அத பத்தி திட்டாதீங்க." அப்படிங்கும்போது, "என்னது இது? இது வந்து என்ன அப்படின்னா அனுபவம் இல்லாத மாரி இருக்கு. நீங்க வந்து என்ன அப்படின்னா ஏன் இப்படி பண்றீங்க? அதுக்கு அவங்கள மிரட்டுனா மட்டும் என்ன விலை குறைஞ்சிற போகுது. ஆனா இப்ப விலை டபுள் மடங்கு ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றது?" "ஆமா, அதுக்கு என்ன பண்றது? முதல்லேயும் தான் வந்து 2 இருந்துச்சு. அப்பயும் மக்களால வாங்க முடியல. இப்பயும் வாங்க போறதில்ல. ஸோ, அதனால எப்பயும் என்ன விளைவு இருக்கோ அதுதான் வந்து நடக்கப் போகுது. நீங்க எத பத்தியும் கவலைப்படாதீங்க. இந்த 4 பெரிய ஃபேமிலியுமே வந்து என்ன பண்ணா கண்டிப்பா இதுக்கப்புறம் இருக்கவே மாட்டாங்க. என்ன நீங்க கண்டிப்பா நம்புங்க. இதனால வந்து என்ன பண்ணா எல்லா பிரச்சனையும் வந்து என்ன பண்ணா தீர்ந்து போய், கண்டிப்பா நமக்கு தேவையான அந்த ஃபுட் ப்ராப்ளம் வந்து என்ன பண்ணா கண்டிப்பா முடியும்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. சீன் அப்படியே செலினாவோட வீட்டுக்கு சேஞ்ச் ஆகுது. அங்க செலினாக்கு ஹீரோ வந்து அந்த பேட்டரிய பத்தின எல்லா பாடங்களும் வந்து என்ன அப்படின்னா எடுத்து ஒண்ணு ஒண்ணா சொல்லிக் குடுத்துட்டுருக்காரு. அப்படி அவர் சொல்லிக் குடுத்துட்டுருக்கும்போது, மெய்டு வந்து எல்ஃப் வந்திருக்கா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப செலினா சொல்றா, "மூட்டைக்கான இது வந்து அதிகமாயிருச்சு போல. அத வந்து என்ன பண்ணா குறை சொல்றதுக்காக தான் இங்க வந்துகிட்டு இருக்கா." அப்படின்னு சொல்லும்போது, சயின்டிஸ்ட் வந்து கோவப்பட்டு, "என்னடா பண்ணி வச்சிருக்க? விலை ரொம்ப அதிகமாயிருச்சு. இப்போ ஒரு மூட்டைக்கு 7 தங்க காசாம். இது என்ன செய்றது?" அப்படிங்கும்போது, "பரவால்ல. எனக்கு இது தெரியும். விலை இதாகி இப்ப எத்தன நாள் ஆயிடுச்சு? 7 நாள் ஆயிடுச்சு." அப்படின்னு சொல்லும்போது, "பரவால்ல. அந்த ஃபேமிலிய மொத்தமா முடிச்சிடலாம்." "என்னடா சொல்ற? உன் கூட வச்சிருக்க எல்லா கனெக்ஷனையும் முதல்ல கட் பண்ணணும் போல இருக்கு." அப்படின்னு சொல்லும்போது, "நீங்க கவலைப்படாதீங்க. இது எல்லாமே என்னோட திட்டத்தோட பிளான் தான். இது இப்படி நாம செய்யும்போது தான் வந்து என்ன அப்புட்னா, அந்த நோபல்ஸோட கண்ணுக்கு வந்து என்ன அப்புட்னா, நாம யாரும் வந்து என்ன அப்புட்னா, நம்ம போடுற திட்டங்கள் எதுவும் வந்து தெரியாது. கண்டிப்பா அந்த பேராசை பிடிச்ச நோபல்ஸ் எல்லாத்தையும் இப்ப இது பண்ணிரு." அது மட்டும் இல்ல, இப்ப இந்த சிட்டில வந்து என்ன அப்டின்னா, சீப்பா இருக்க பொருள் என்ன பொருள்? உனக்கு தெரியுமா? அப்படின்னு சொல்லும்போது, தெரியலங்க. இந்த சிட்டில இப்ப அரிசி தான் ரொம்ப அதிகமா இருக்கு. இதனால சுத்தி இருக்க எல்லா ஏரியால இருந்து வராங்க. ஏன்னா, 1000 மடங்கு இப்ப ப்ராஃபிட்டா இருக்கு. இப்ப இந்த கண்ட்ரிலயே இங்க தான் அதிக அளவு ஃபுட் ரிசோர்ஸ் இருக்கு. ஸோ, அத நமக்கு சார்பா பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ வந்து என்ன பண்ணா, அவர் மெய்டு கிட்ட வந்து என்ன பண்ணா குடுத்து, இத எல்லா பக்கமும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்றாங்க. இது என்ன நோட்டீஸ் அப்படிங்கும்போது, ரெயினோட நடவடிக்கை பிடிக்காம செயின்டஸ் அவகிட்ட இருக்க எல்லா தானியத்தையும் மக்களுக்கு ஒரு கோல்டுக்கு ஒரு மூட்டைங்கிற அளவுக்கு குடுக்குறா அப்படிங்கும்போது, செயின்டஸ் ஷாக்கா "என்ன சொல்ற? நான் ஏன் அப்ப சொன்னேன்?" அப்படிங்கும்போது, "ஆமா, இப்படி நீ சொன்னா தான் வந்து என்ன பண்ணா நல்லாருக்கும். அவங்க பிசினஸ் இது பண்ண முடியும். ஆனா குளிர்காலத்துக்கு எங்க மக்களுக்கு தேவைப்படும்." அப்படின்னு "ஏய் அவர்ட்ட சொல்றத கேளு. இல்லன்னா நீ நெறைய லாஸ் பண்ணுவ." அப்படின்னு சொல்லி அந்த மேரி சொல்லயில, "அதெல்லாம் இல்ல. எனக்கு பணத்த விட என் மக்கள் தான் முக்கியம். நான் சொன்னத கண்டிப்பா செய். கண்டிப்பா நம்மளால முடியும்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேஜர் திரும்பி பார்த்து, "சிட்டிய வந்து சீல் பண்றதுக்கும் எனக்கு உங்களோட உதவி வேணுங்கும்போது." "கண்டிப்பா." அப்படிங்கிறா. "சீக்கிரம் நம்ம இந்த எல்லா வேலையும் சீக்கிரம் முடிச்சிடலாம்." மெய்டு வந்து நம்ம ஹீரோட்ட, "இதனால ஏதாவது தப்பு நடந்துறாதா? ஒரு வேளை மெர்ச்சன்ட் மட்டும் வந்து என்ன அப்படின்னா கொஞ்சம் நீடிச்சு இருந்தாங்கன்னா, நம்மளோட பிளான் மொத்தமா சொதப்பிடுமே." "இல்ல. மொத்தம் இந்த மாரி திட்டம் போடுறது 2 வழி இருக்கு. ஒண்ணு அவங்க நேரடியா இருக்காது. இன்னொன்னு மறைமுகமா இருக்குது. இந்த மெர்ச்சன்ட் எல்லாம் ரொம்ப பேராசையில நேரடியாவே எல்லா திட்டங்களும் செய்றாங்க. கண்டிப்பா நாம தான் ஜெயிப்போம்." அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் சீன்ல மேன்ஷன்ல ஒரு ஆள் இருந்துட்டு, இந்த மாரி சயின்டிஸ்ட் வந்து எல்லாத்தையும் வந்து ரொம்ப கம்மியான விலைக்கு குடுக்க போறாங்களாம். இப்ப என்ன பண்றது? ஆமா, நாமளும் வந்து என்ன பண்ணலாம் அந்த சயின்டிஸ்ட்ட மறந்தே போயிட்டோம். பார்ப்போம். வந்து என்ன பண்ணலாம் நெறைய இத வந்து என்ன அப்படின்னா எல்லாத்துட்டயும் சொல்லி இருப்பு வைக்க சொல்லுங்க. அப்படின்னா தான் நம்மளால வந்து என்ன அப்படின்னா இது பண்ண முடியும்.
அப்படிங்கும்போது செயின்டர்ஸோட இடத்துக்கு வந்து எல்லாம் வந்து சண்டை போடுறாங்க. "சீக்கிரம், சீக்கிரம் குடுங்க. எனக்கு குடுங்க, எனக்கு குடுங்கன்னு." செயின்டர் சொல்றா, "இல்ல எல்லாருக்குமே வந்து இருக்கு. போப் வந்து என்ன அப்டின்னா, இந்த மாசத்துக்கான இது வந்து என்ன அப்டின்னா அனுப்பிச்சிருக்காரு. அடுத்து வந்து தேவையானதும் அடுத்து வந்து என்ன அப்டின்னா அனுப்புவாரு." அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காரு. "எல்லாருக்கும் வந்து இருக்கு. கவலைப்படாதீங்க." அப்படிங்கலாம் அவன் நெனைக்கிறான். ஐயோ! போச்சு, போப்பு இந்த மாரி எதையும் செய்யல. அவருக்கு மட்டும் தெரிஞ்சா என்ன கொன்னுடுவாரு. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில எல்லாத்துக்கும் வந்து என்ன அப்டின்னா வரிசையா வந்து குடுத்துக்கிட்டு அப்ப அங்க இருக்க ஒரு மெர்ச்சன்ட் யோசிக்கிறான், நம்ம இந்த அரிசி எல்லாத்தையும் 60 காசுக்கு வாங்குனோம். ஒரு 10 காசு நம்ம செலவு போக மிச்சம் வந்து 95 காசுக்கு வித்தாலே இதா இருக்கும்னு சொல்லிட்டு 95 காசுக்கு நான் விக்கிறேன் அப்படிங்கையில எல்லாம் சுத்தி வந்து வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. உடனே ஒருத்தன் வந்துட்டு நான் 90 காசுக்கு விக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் விலைய குறைச்சுட்டான். எல்லாரும் இப்படியே வந்து என்ன பண்ண மாத்தி மாத்தி குறைச்சுக்கிட்டே இருக்கையில உடனே அவன் இருந்துட்டு, மாஸ்டர் இப்படியே போனா விலை ரொம்ப குறைஞ்சு ஒரு ரொம்ப காசுக்கான ஒரு 50 காசுக்கு வந்துருமா அப்படிங்கும்போது, இல்ல நீ ரொம்ப வந்து என்ன பண்ண அந்த மெர்ச்சன்ட்ட கீழ பார்க்குறேன். அவங்க என்ன அப்பன்னா விலை அதிகமா இருக்கையில குடுத்து வாங்கியிருக்காங்க. கண்டிப்பா வந்து என்ன அப்பன்னா அவங்க ஏதாவது இது பண்ணுவாங்க. ஆனா, இனிமே வந்து என்ன அப்பன்னா அவங்கள பத்தி பயப்பட வேண்டியதில்ல. ஆனா, அந்த ஃபேமிலில இருக்க எல்லாருமே ஒண்ணா இருந்தாங்க. அவங்க எல்லாத்தையும் லாபம் தான் ஒண்ணாக்கி வச்சிருக்கு. ஆனா, இப்ப அந்த லாபமே வந்து என்ன அப்பன்னா ரொம்ப கம்மியா இருக்கு. கண்டிப்பா வந்து என்ன அப்பன்னா இல்ல. இப்ப இவங்களோட பிரச்சனை முடிஞ்சுச்சு. நம்ம அடுத்து 2வது பாகத்த தான் பார்க்கணும். அப்படிங்கையில இன்னொருத்தன் அந்த மேன்ஷன்ல வந்து அவன்ட்ட வந்து ரொம்ப போச்சு. எல்லாமே வந்து என்ன அப்பன்னா ரொம்ப விலை கம்மிக்கு விக்கிறாங்க. அப்படிங்கும்போது இன்னொருத்தன் வந்துட்டு இந்த சிட்டில வந்து என்ன அப்பன்னா மணிய கண்ட்ரோல் பண்றதே நம்மகிட்ட தான் இருந்துச்சு. நம்மள தாண்டி யார் வரா? அப்படிங்கும்போது பரவால்ல பார்த்துக்கலாம். அப்படிங்கிறது தான் அவனுக்கு வந்து திடீர்னு ஞாபகம் வருது. ஒரு வேள வந்து என்ன அப்பன்னா இவன் நம்மள வந்து என்ன அப்பன்னா மொத்தமா முடிச்சு கட்ட பார்க்குறானா? அப்படிங்கையில வந்து என்ன அப்பன்னா அப்பதான் வந்து சுத்தி இருக்கவங்கலாம் என்ன சொல்றீங்க? என்ன இது? அப்படிங்கும்போது, ஆமா சீக்கிரமா போய் வந்து என்ன அப்பன்னா நம்ம ஆளுங்கள்ட்ட எல்லாத்துட்டயும் வந்து சொல்லுங்க. நம்மட்ட இருக்க எல்லா இதையும் வந்து என்ன அப்பன்னா பதுக்கி வைக்க சொல்லுங்க. இதனால தான் வந்து என்ன அப்பன்னா அவங்களால நெறைய நாளுக்கு வந்து அத வந்து விக்க முடியாது. நாம இத பதுக்கி வச்சோம் அப்பன்னா, கண்டிப்பா நம்ம வந்து வித்துடலாம். அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கிறான். நெனச்சுட்டு சுத்தி இருக்கிறவங்க எல்லாத்துட்டயும் சொல்றான், "நீங்க இத இது பண்ணுங்க." அப்படிங்கையில எல்லாரும் வந்து என்ன பண்ணா, "ஓகே நாங்க விக்கிறோம்." அப்படின்னு சொல்லிட்டு பதுக்கி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கையில, ஆனா அவங்க எல்லாரும் மனசுக்குள்ள என்ன நெனச்சுட்டு இருக்காங்கன்னா, எவ்வளோக்கு வருதோ அவ்வளோக்கு எல்லாத்தையும் வந்து என்ன பண்ண இப்பயே வித்துற வேண்டியது தான். அப்பன்னா தான் ஈஸியா இருக்கும். இல்லன்னா நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுருவோம் அப்படின்னு சொல்லி சுத்தி இருக்க எல்லாருமே அவங்க மனசுக்குள்ள நெனச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்கலாம் போனதுக்கப்புறம் அவனோட பட்லர் வந்ததுக்கப்புறம் அவனும் சொல்றான், "சீக்கிரம் நம்மகிட்ட இருக்கிறதையும் எல்லாத்தையும் வையி." அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட வந்து என்ன அப்பன்னா கத்திக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ சயின்டிஸ்ட் கிட்ட பாரு இப்போ இங்கே எவ்வளோ முட்டை இருக்குன்னு பார்த்தல நம்ம வந்து விலை அதிகமாக இருக்கையில விற்றுருக்கோம் கம்மியாக இருக்கையில வாங்கியிருக்கோம் இதனால இப்போ நம்மக்கிட்ட நிறைய பணமும் நிறைய சேர்ந்துருக்கு அப்படிங்கையில லிலி வந்துக்கிட்டு இங்கே பாருங்கள் இன்னும் விலை குறைஞ்சிருச்சு 2 முட்டைக்கு ஒரு கோல்டா பார்த்தல நம்ம இன்னும் பணம் சம்பாதிச்சிட்டே இருக்கோம் ஆனால் இருந்தாலும் இப்போ நம்ம திட்டத்தோட அடுத்த இதை பற்றி பேசணும் நீங்கள் வந்து என்ன அப்படின்னா இங்கே குடியேறிடுங்க எல்ஃபை வந்து என்ன அப்படின்னா இங்கே வர சொல்லு நான் வந்து அவங்களுக்கு தேவையான லேண்டும் ஃபுட்டும் வந்து தரேன் அப்படின்னு சொல்லல, அந்த சைன்டிஸ்ட்ன்ட்டு இத பத்தி என்னால முடிவு எடுக்க முடியாது. எல்ஃப் குயின் கிட்ட தான் கேட்கணும். அப்பா எனக்கு அவங்கள்ட்ட ஒரு மீட்டிங் ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவளங்க அனுப்பியாச்சு. அனுப்புனோனே ஹீரோ யோசிக்கிறாரு பரவால்ல. இப்போ நான் அந்த மேஜிக் டவரையும் கண்ட்ரோல் பண்ணிட்டேன். அதே நேரத்தில சர்ச்சையும் கண்ட்ரோல் பண்ணிட்டேன். இப்போ அவங்ககிட்ட இருக்கிற ஒரே கார்டு வந்து மிலிட்ரி அப்புறமேட்டு டாக்ஸ் மட்டும் தான். அப்படின்னு சொல்லயில மெய்டு வந்துட்டு, "இல்ல நீங்க கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க. ஏன் வந்து இப்படி இது பண்ணிட்டுருக்கீங்க?" "ஆமா ரெஸ்ட்டு கொஞ்சம் எடுக்க தான் செய்யணும்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுட்டு சயின்டிஸ்ட் கிட்ட வந்து என்ன அப்டின்னா, ஒரு ஆள் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கான். இந்த மாரி அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப இது பண்றாங்க. அவங்களோட நடவடிக்கையே சரியில்ல. பார்த்து இது பண்ணுங்க அப்படிங்கல ஹீரோ வந்துட்டு என்னாச்சு? என்ன பிரச்சனை? அப்படிங்கும்போது, சார் இல்லங்க இந்த மாரி சோல்ஜர்ஸ் எல்லாமே வந்து என்ன அப்டின்னா ரொம்ப இது பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட இதுவே நல்லா இல்ல. கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லல, அடுத்து வந்து நம்ம லில்லியா வந்து எல்ஃப் கிண்டத்துக்காக ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்கல. என்ன எடுத்துட்டு போயிட்டு இருக்க? இந்த மாரி இதுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணா வரி கட்டணும். முதல்ல என்ன வச்சிருக்க? அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, அவன் அவன்கிட்ட இருக்க அந்த ஈட்டிய எடுத்து அந்த பானை அந்த சட்டியில வந்து விட்டு டம்முன்னு உடைக்கிறான். உடைச்சுட்டு, "உள்ள எதுவும் இல்ல. ஆனா வந்து என்ன அப்படின்னா, போம்போது வந்து என்ன அப்படின்னா, எங்களுக்கு டாக்ஸ் குடுத்துட்டு தான் போணும். அதனால வந்து என்ன அப்படின்னா, எங்களுக்கு குடுக்க வேண்டிய காச குடுத்துட்டு போ." "என்னடா இத உடைக்கவும் செஞ்சுட்டு, காசும் வேற இது பண்றீங்க." அப்படிங்கும்போது, "இஷ்டம்னா குடு, கஷ்டம்னா இங்கேருந்து கிளம்பி போ." சரி அப்படின்னு சொல்லி அந்த சிப்பாய் சொல்லிட்டு இருக்கையில, "என்னடா என்ன பண்றீங்க? ட்ரெயின் வந்து விலைய ஏத்திட்டாரு. இங்கெல்லாம் என்ன குடுத்து தான் ஆகணும்." அப்படிங்கலாம் ஒரு காயின குடுக்கையில, "1 காயின்லாம் கிடையாது. 5 காயின் குடுக்கணும். அப்படின்னா தான் போ முடியும். அப்புறம் உள்ள இருந்துட்டு ட்ரெயின் குடு." அப்படின்னு சொல்லையில, உடனே "என்னடா நீங்க உடைக்கவும் செஞ்சுட்டு, காசும் வேற வாங்குறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த காச எடுத்து அவ குடுத்துட்டு, அங்கேருந்து கிளம்பி போய்க்கிட்டு இருக்கா. அப்ப அவ உள்ள போய்க்கிட்டு இருக்கையில, உள்ள வந்து ரெயின் வந்து அந்த மெர்ச்சன்ட் கிட்ட வந்து பேசிட்டு இருக்கான். "என்னாச்சு? ஏன் நீங்க வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க?" "ஆமா, இந்த இது காட்ஸ் எல்லாமே நல்லாவே இல்ல. ரொம்ப மோசமா இருக்காங்க." அப்படின்னு சொல்லையில, சரி இருந்தாலும் நம்மள பத்தி ஒண்ணும் சொல்லல." அப்படின்னு சொல்லிட்டு, "ஆமா, நீங்க வந்து அந்த நேரத்தில வந்து பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்ககிட்ட கீழ வேலை செய்றவங்களுக்காக நீங்க ரொம்ப வேலை செஞ்சிருக்கீங்க. இதுக்காக கண்டிப்பா நான் உங்க கூடயே வந்து வேலை செய்யணுங்கிறது தான் என்னோட ஆசையாவுமே இருக்கு." எனக்கு கண்டிப்பா தெரியும். மத்த பணக்கார மோசமான நோபல்ஸ் மாரி கிடையாது அப்படின்னு. உங்களுக்கு அந்த எலக்ட்ரிக் அந்த நோபல பத்தி தெரியுமா? ஆ தெரியும்.
அவங்களோட ஃபேமிலி வந்து என்ன அப்படின்னா சூதாட்டம் தான் அவங்களுக்கு நிறைய வருமானம் வருது அப்படின்லாம் நினைக்கிறாங்க. ஆனா அது உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதனால சுத்தி முத்தி பார்த்துட்டு, அவங்க ஹியூமன் டிராஃபிக் பண்றாங்க. மனுஷங்கள கடத்தி ஸ்லேவா விக்கிறாங்க. அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஷாக் ஆயிட்டு, என்னது நான் வந்து இந்த சிட்டியில இருக்கிற மக்கள் தொகை எப்படி அதிகமாக்குதுன்னு பார்த்துட்டு இருந்தா, இவனுங்க இந்த சிட்டியில இருக்க மக்கள வந்து என்ன பண்ணா நெறைய பேர வெளியேத்தி இன்னும் குறைச்சிட்டு இருக்கானுங்க. ஏன் தான் இப்படி பண்றானுங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்கையில, வெளியே லில்லியன் கிட்ட இன்னொரு காவலாளி சொல்ல போயிருக்கான், இது அவுட் போஸ்ட். இங்கே அங்கே விட டபுள் மடங்கு ரேட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கல. எக்ஸ்ட்ரா இருந்தால் பணம் இருந்தால் கொடு, இல்லைன்னா போய்கிட்டே இரு அப்படின்னு சொல்லல. எவ்வளோ கேட்குறீங்க அப்படிங்கும்போது, எங்களுக்கு ஒரு கோல்டு காயின் வந்து வேணும். என்ன அது கோல்டு காயினா? என்னய்யா சொல்கிறீங்க? கோல்டு காயின் வந்து கேட்குறீங்க அப்படிங்கும்போது, உள்ளே வந்துட்டு ரெயின் வந்துட்டு வெளியே போ, சரி பரவாயில்ல கொடுத்துடு அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கல. நான் வந்துட்டு உள்ளே யார் இருக்கா? உள்ளே இருக்க ஆள வந்து வெளிய இறங்க சொல்லுங்க. நான் வந்து செக் பண்ணி பார்க்கணும். உள்ள யார் இருக்கா? அப்படின்னு சொல்லி எல்லாம் சுத்தி வளைச்சுட்டு இருக்கையில, ஹீரோ வந்து என்ன அப்பன்னா அதுலேருந்து அவனோட மெய்டோட உள்ள இருந்து இறங்கி வெளியில வரான். வெளிய வரத பார்த்தோன்னே அவன் வந்து ஷாக் ஆயிட்டான். ஐய! யார் இது? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவ